வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Good morning students. In this video we are going to the supplementary part unit 2 post standard. ANBU and the fish. ANBU was very talented in catching fish. He always went to catch fish with Madan. They usually used dhoti as a net to catch the fish. ANBU also made fishing rods using sticks and thorns at home. ANBU was a very talented in catching fish. அன்பு மீன் பிடிப்பதில் கை தேர்ந்தவன். ஏன்னா மீன் பிடிக்கிறதுல ரொம்பவும் talented. He always went to catch fish with Madan. எப்போவுமே மதனும் அன்புவும் தான் மீன் பிடிக்க போவாங்க. They usually used dhoti as a net to catch the fish. நெட்டுக்கு பதிலாக தோத்தியை யூஸ் பண்ணி வேஷ்டியை யூஸ் பண்ணி அவங்க மீன் பிடிப்பாங்க எப்போவுமே. அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் யூஸிங் ஸ்டிக்ஸ் அண்ட் தான்ஸ் அட் ஹோம். தான்ஸ்னால் மீன் பிடிக்கக்கூடிய தேவையான முள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முள்ளும் அதுக்கான ஸ்டிக்கு அதுக்கான ராட்ஸ் அதில் தான் தூண்டில் மேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அன்புவும் தூண்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு மீன் பிடிக்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. தென் தே ஷேர் த ஃபிஷ் ஈக்குவலி. அவங்க பிடிக்கக்கூடிய மீனை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. அன்லைக் தியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு அண்ட் மதன் வேர் ஆல்வேஸ் கேர்ஃபுல் வைல் ஃபிஷ்ஷிங். அன்புவையும் மதனையும் விட மீன் பிடிக்கிறதுல அவ்வளவோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாது. தே நெவர் வென்ட் டீப் இன் டு த பாண்ட் ஆர் ரிவர். மீன் பிடிக்க எப்போவுமே அவங்க பாண்டா இல்லைன்னா ரிவருக்கு போவாங்க. டீப்பாக போக மாட்டாங்க, உள்ள ஆழத்தில் போக மாட்டாங்க, கரையோரமாகவே இருந்து மீன் பிடிச்சிப்பாங்க. எவ்ரி சண்டே தே வுட் கோ இன் சர்ச் ஆஃப் எர்த் வார்ம்ஸ் டு யூஸ் தெம் ஆஸ் பெயிட். பெயிட்னா இறைன்னு சொல்லுவாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு அந்த முள்ளில் மண்புழுவை அந்த முள்ளில் சொருகி அதே மீனுக்கு இறையாக வைப்பாங்க. அதை வச்சு தான் மீன் அந்த தூண்டிலில் வந்து இறை எடுக்கும். அதை வச்சு தான் மீன் பிடிக்கிறது. தே என்ஜாய்ட் சர்ச்சிங் ஃபார் எர்த் வார்ம்ஸ். இவங்க அந்த மீன் பிடிக்க எர்த் வார்ம்ஸை தேடி அங்கங்கே பார்த்தாங்க. அதுவே ஒரு என்ஜாயாக இருந்தது அவங்களுக்கு. ஒன்ஸ் த பெயிட் வாஸ் ரெடி தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். அவங்க எர்த் வார்ம்ஸை தேடி பிடிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபிஷ் பிடிக்க ரெடி ஆனாங்க. ஆன் ஒன் சண்டே, ஒரு சண்டே அன்னைக்கு அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. அன்பு கவலையாக இருந்தான். ஏன்னா தே வேர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். ஒரு நாள் மீனே கிடைக்கல, சின்னதாக 3 ஃபிஷ் மட்டும்தான் கிடச்சிது. த ஃபிஷ் வேர் வெரி ஸ்மால் டு. அந்த ஃபிஷ்ஷை வச்சு குக் பண்ண முடியாது, சின்னதாக இருந்ததுனால அது குக் பண்ண முடியாது. மதன் டோல்டு ஹிம் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். மதன் சொன்னால், இந்த மீனை நம்ம சமைக்க தேவையில்ல, இதை வளர்ப்போம், வீட்டிலையே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அன்பு ஃபில்டு த ஜார் வித் வாட்டர் அண்ட் லெட் த 3 ஃபிஷ் இன்டு ஈச். அன்பு அந்த மீன்களை வீட்டிலையே வளர்க்குறதுக்கு முடிவு பண்ணி ஒரு ஜார் எடுத்து அதில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஃபில் பண்ணி அதில் மீன்களை மிதக்க விட்டான். த ஃபிஷ் எக்ஸர்டட் அண்ட் ஸ்வான் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். மீனை அதில் ஜாரில் விட்டோன்னே மீன்கள் எல்லா திசைகள்லேயும் ஓடி ஓடி அதுக்கு ஒரு தவிப்பாக இருந்தது. எக்ஸர்டட்னா தவிப்புன்னு அர்த்தம். ஒரு தவிப்பாகவே காணப்பட்டது. அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்க்ரி அண்ட் ட்ராப்டு எர்த் வார்ம்ஸ் இன்டு த ஜார். அன்பு என்ன பண்ணால், மீனுக்கு பசி இருக்கிறதுனால அது தவிக்குதுன்னு நினச்சி என்ன பண்ணால், அந்த எர்த் வார்ம்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதை அந்த ஜாருக்குள்ளே போட்டான். பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ், என்ன ஆச்சரியன்னா, த ஃபிஷ் டிட் நாட் ஈட். அந்த மண்புழுவை ஃபிஷ்ஷு சாப்பிடல. He saw their eyes and could feel their fear. அந்த மீன்களோட கண்களில் பயம் மட்டும்தான் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் மார்னிங் he went straight to the fish jar from his bed. மறுநாள் காலையில் பெட்லேருந்து தூங்கி எழுந்த உடனேயே அவன் ஃபிஷ் டேங்க் கிட்ட போய்ட்டு பார்க்குறான். He saw only 2 fish in the jar. He searched for the fish everywhere. அந்த ஜார்க்குள்ளே 2 ஃபிஷ் தான் இருக்குது, ஒரு ஃபிஷ்ஷை காணோம். அவன் சுற்றி தேடினான் ஒரு ஃபிஷ் எங்கன்னு. தென் ஹீ சா 1 ஃபிஷ் ஆன் த ஃப்ளோர். ஒரு ஃபிஷ் மட்டும் தரையில் கீழே விழுந்து இருந்தது. அன்பு வாஸ் வெரி சேட் அண்ட் ஹிஸ் ஃபாதர் கன்சோல்டு ஹிம். அன்பு கவலையாக இருந்தான். அவங்க அப்பா அவருக்கு ஆறுதல் கூறினான். கன்சோல்டுனா ஆறுதல். இன் எ நியூ ஃபிஷ் டேங்க் அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த நியூ டேங்க். அன்னைக்கு ஈவினிங்கே அவனோட ஃபாதர் அவனுக்கு புதுசாக ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்தாரு. அன்பு ஜாரில் இருந்த ஃபிஷ்ஷை அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு
மாற்றி சேஞ்ச் பண்ணி விட்டான். த நெக்ஸ்ட் டே அன்பு ரஷ்டு பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு த டேங்க். மறுநாள் அன்பு ஸ்கூல் போயிட்டு வந்து ஃபிஷ் டேங்கை வந்து பார்க்குறான். He saw that one more fish was dead and floating on the top. ஒரு மீன் அந்த ஃபிஷ் டேங்கில் இறந்து மிதக்கிட்டு இருந்தது. He started crying. அவன் அழ ஆரம்பித்தான். His father said, These fish live in their river and lake. Nature is their home. அன்புவோட அப்பா சொன்னார், அவனுக்கு ஆறுதல் கூறினார். இந்த மீன்கள்லாம் வாழக்கூடிய இடம் ஆறுகள், ஏரிகள். அதோட நேச்சரே இயற்கை தான். இட் இஸ் பெஸ்ட் டு லெட் தம் பி ஃப்ரீ. இந்த மீன்கள் அதோட இருப்பிடத்தில் சுதந்திரமாக வாழக்கூடியது. அதனால் அதை அது இடத்துலையே விட்டுறது தான் நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. He saw the last fish swimming alone and he felt bad. அவன் அந்த மீன் டேங்க்கில் பார்க்குறான். ஃபிஷ் டேங்க்கில் ஒரு மீன் மட்டும் நீந்திக்கிட்டு இருக்கு. அவனுக்கு கவலையாக இருக்குது அதை பார்த்தோன்னே. He took the fish to the same pond and set it free. அவன் அந்த மீனை கொண்டு போய் அதே ரிவர்லேயே விட்டுடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அன்பு மதனும் அந்த மீனை கொண்டு போய் அதே பாண்டில் விட்டுடுறாங்க. From then on, அன்பு and மதன் bought a packet of puffed rice and fed the fish. மறுநாள் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பேக்கெட் பஃப்ட் ரைஸ் அப்படின்னாக்கா பொரி, அந்த பொரியை கொண்டு போய் அந்த மீன்களுக்கு இறையாக போடுறாங்க. ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தியர் நியூ ஹாபி. அவங்க முதல்ல மீன் பிடிக்கிறத ஹாபியாக வச்சுருந்தாங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ மீன்களுக்கு இறை கொடுக்கறது புது ஹாபியாக வச்சுருந்தாங்க. அந்த பஃப்டு ரைஸை எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் அவங்க அந்த மீன்களுக்கு இறைகளை கொடுக்கறத புது ஹாபியாக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்தந்த உயிரினம் அந்தந்த இயற்கை சூழ்நிலையில் வாழக்கூடியது தான் நல்லது. மனிதனுக்கு எப்படி பாதுகாப்பானது வீடோ அதே மாதிரி மீன்களுக்கு பாதுகாப்பானது அந்த நீர்நிலைகள் தான். உயிரினங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இருப்பிட சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட உடம்பும் தகவமைப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வாழும். உயிரினங்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, that must not disturb anyone from their way of living. Thank you children. Good morning students. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.